நெட்டவெள்ளி எலும்பு, நெட்டவெள்ளி எலும்பு, 10 மணி ஆகியாச்சு. நெட்டவெள்ளி என்ன தூக்கம் தூங்குறா? அம்மா வேற டெய்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நெட்டவெள்ளி ஃபுல்லா தூங்கிட்டே இருக்கான்னு. இவளை எழுப்பு நல்லாது எழும்பலாமா? நெட்டவெள்ளி எலும்பு, நெட்டவெள்ளி டைம் ஆகியாச்சு. என்ன கொஞ்ச நேரம் தூங்க விடுவீங்களா? நைட்டு முழுக்க நான் வேலை செய்யறனாலதான் இப்ப நல்ல தூக்கமாவே வந்துட்டு இருக்கு. நீ இப்ப வரலன்னா அம்மாயே வந்து எழுப்பிடுவாங்க. சீக்கிரமா எழும்பிடு, அம்மா வர சத்தம் கேக்குது. நிம்மதியா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க கூட விடல இல்ல. அம்மா 7 மணிக்கு கிச்சன்ல சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க. இன்னும் நெட்டவெளியே காலையில எங்க போனாலும் சத்தம் போட்டுட்டே இருந்தாங்க. அதனாலதான் நான் உன்னை எழுப்பினேன். சரி நீ கிச்சனுக்கு போ. எழும்பி வர நேரம் காலமா 11 மணி ஆகியாச்சு. பாத்திரம் எல்லாம் குவிஞ்சிருக்கு. அங்க சமையல் கட்டிலே ஒரு வேலையும் நடக்கல. ஒரு பொறுப்பே இல்லை உனக்கு. அத்தை கொஞ்சம் லேட் ஆகிட்ட அத்தை. இனி நான் எல்லா வேலையும் பண்ணி என்ன? பிள்ளைனா காலமா 6 மணிக்கு எழும்பி எல்லா வேலையும் பண்ணணும். இது என்னன்னா நான் தான் 5 மணிக்கு எழும்பி எல்லா வேலையும் பண்ண வேண்டியதா இருக்கு. அத்தை இனி என்ன ஏதாவது சொன்னா எனக்கும் கோவம் வரும். காலமா லேட்டா எழும்பிட்டு உனக்கும் கோவம் வருதா? அப்ப காலமா நேரமே எழும்பி எனக்கு எப்படி இருக்கும்? உங்களை யாரும் நேரமே எழும்ப சொன்னா? நீங்களும் என்ன போல லேட்டா எழும்பி இருக்கணும். எனக்கு அம்மா அப்பா எல்லாம் என்ன இப்படி வளர்க்கல. காலமே 5 மணிக்கே எழும்ப வச்சுதான் வளர்த்தாங்க. அந்த காலத்திலே நான் 5 மணிக்கு எழும்பி பழகிட்டு உனக்கு அம்மா அப்பாயும் இருக்காங்களே, ஒன்னு அப்படி பழக்கலே நினைக்கி. நம்ம 2 பேருக்குள்ள பிரச்சனை நம்ம 2 பேருக்குள்ளாடியே இருக்கணும். தேவையில்லாம எனக்கு அம்மா அப்பா எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்க உனக்கு அம்மா அப்பாயால தான் நீ இப்படி இருக்க. உன்னை சின்ன வயசுல அடிச்சு 5 மணிக்கு எழுப்ப வச்சிருந்தா நீ 5 மணிக்கு எழும்பி இருப்ப. ஒரு வாரம் நீ வீட்டுல போய் எல்லா வேலையும் படிச்சுட்டு இங்க வந்தா போதும். நான் எதுக்கு எங்க வீட்டுக்கு போகணும்? இதான் எனக்கு வீடு தான். நீங்க வேணும்னா வேற எங்கேயாவது போங்க. இந்த நேரம் எனக்கு மொபைல் வந்தா நல்லா இருக்கும். வாரானா இவ்வளவு சத்தம் கேட்குது, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. எனக்கு மொபைல் வாரது போல சத்தம் கேட்குது. நம்ம டிராமா பண்ண வேண்டியதுதான். மருமவளே, நீ என்னையே வெளியில போய் சொல்லுதியா? என்னால தாங்க முடியல மருமவளே. நீங்க தானே ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். நான் வீட்டுல போய் எல்லா வேலையும் படிச்சுட்டு வரணும். அந்த மாதிரி தானே நீங்க சொன்னீங்க. 2 பேருக்கும் திரும்பியும் சண்டை போல. நான் இதை எப்படி தீர்த்து வைக்க போறேனே தெரியல. சரி பேசி பார்ப்போம். அம்மா என்னாச்சு அம்மா? எதுக்கு நீங்க இப்ப அழுதுட்டு இருக்கிறீங்க? மோனே, உனக்கு பொண்டாட்டி இருக்கா? இல்ல என்ன வீட்டை விட்டு போக சொல்லிட்டா மோனே? நெட்டவெளி உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வளவு தைரியம் இருந்தா நீ எங்க அம்மாவை வீடை விட்டு வெளியில போக சொல்லியிருப்ப? ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்ன வீடை விட்டு வெளியில போக சொன்னாங்க. நீ உங்க வீட்டுக்கே போயிருன்னு சொன்னாங்க. அதனால தான் நானும் அவங்கள பார்த்து சொன்னேன். மோனே, நான் அப்படி சொல்லுவேனா? அவளை வீடை விட்டு வெளியில போக சொல்லுவேனா? நான் எனக்கு மகா போலதான் அவளையும் பாக்கியேன். அம்மா அழாதீங்க அம்மா. நீங்க அழுதாலே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சீங்க. நான் உங்களை ஒன்றும் சொல்லல. இல்ல அம்மாவா தானே சொன்னா. நெட்டவெளி, இனி எங்க அம்மா ஏதாவது சொல்லி பாரு. நீங்க ஏதோ நான் தப்பு பண்ணது போல எல்லாம் என்ன பார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க தான் என்ன திட்டிகிட்டே இருந்தாங்க. நிறைய பாத்திரம் இருந்துச்சு, அதை வந்து கழுவ சொன்னாங்க. நான் ஓகே கழுவி தரேன்னு தான் சொன்னேன். கழுவ எதெல்லாமோ திட்டிட்டு இருக்காங்க. திடீர்னு எங்க அம்மா அப்பா இழுக்கியாங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. லாஸ்ட்ல நீ உங்க வீட்டில் போயிருன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அவங்கள சொன்னேன். அவங்க எதுவுமே என்ன சொல்லலைன்னா நானும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். மோனே, பொய் சொல்லியா மோனே? என்னை பத்தி உனக்கு தெரியல. நான் பொய்யே சொல்ல மாட்டேன். நான் அவள்கிட்ட அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. அம்மா நீங்க அழாதீங்க அம்மா. அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க தப்பு பண்ணிருக்கவே மாட்டீங்க. மோனே, காலமே எழும்பி வேலை பண்ணி காலெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது. அம்மா இனி நீங்க வேலை பண்ணாண்டாமா. நெட்டவெளி வந்தாச்சுல, அவளே எல்லாமே பார்த்துப்பா. நான் ஏதாவது சொன்னா மட்டும் நீங்க நம்பவே மாட்டீங்க. அதுவே அத்தை ஏதாவது சொன்னா நீங்க அப்படியே நம்புவீங்க. மோனே, நான் சொல்லியதை கேளு மோனே. நான் சர்ச்சுக்கு ப்ரேயருக்கு போனா கூட நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு தான் ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பேன். தூங்கும்போது கூட உங்க ஞாபகமா தான் இருக்கும். நீங்க பிரிஞ்சிடவே கூடாது, எந்த ஃபைட்டுமே வரக்கூடாது. அப்படிதான் நான் ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன் மோனே. அம்மா உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா. அதனாலதான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். மனசு ரொம்ப வலிக்குது. என்ன வீடை விட்டு வெளியில போக சொல்லிட்டா மோனே. ஃபுல்லா இனி அது அந்த ஞாபகமாவே இருக்கும். என்னையும் தான் நீங்க வீடை விட்டு வெளியில போக சொன்னீங்க. நான் உங்களை போல அழுதுட்டா இருக்கேன். நெட்டவெளி சும்மா இரு நெட்டவெளி. எங்க அம்மாட்ட என்ன பக்கத்துல வச்சு இப்படி மாறி மாறி பேசுற? நான் எல்லா டைம் அப்ப நீ எவ்வளவு சண்டை போடுவேன். மோனே, எனக்கு வேண்டி அவள்கிட்ட சண்டை போடாத மோனே. இவ்வளவு பாத்திரத்தையும் கழுவ சொல்லிட்டேன், அதுக்கு என்ன வரத்து வாரா? அத்தை பொய்யா சொல்லாதீங்க. என்ன நான் உங்களுக்கு பாத்திரம் கழுவி தரலாம் தான் சொன்னேன். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து எனக்கு அம்மா அப்பா இழுத்தனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபுல்லா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்க. நீ வந்து உங்க வீட்டுல போயிரு, வேலையெல்லாம் கத்துட்டு வா அப்படி சொல்லிட்டு இருந்தீங்க. அதனால தான் நீங்க ஃபர்ஸ்ட் வீடை விட்டு வெளியில போங்கன்னு நான் சொன்னேன். நெட்டவெளி நீ வாங்கி மூடு. பெரியவங்களை இப்படிதான் மாறி மாறி பேசிட்டு இருப்பியா? மோனே, உனக்கு நீ சாயங்காலம் 4 மணிக்கு ஆஃபீஸ் போனேல்ல, ஒண்ணுமே பண்ணல மோனே. ஒன்னும் இல்ல அம்மா, ஒன்னும் இல்ல. நெட்டவெளி நீ எல்லாமே பார்த்துப்பா. ஆனா நான் வச்சாதான் ரொம்ப டேஸ்டா வைப்பேன். உனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா என்ன பண்றது, எனக்கு காலுக்கு சுத்தமா முடியல. அப்படியெல்லாம் இல்ல அம்மா. நெட்டவெளி வச்சாலும் நான் சாப்பிடலாம். நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. என்ன எனக்கும் உனக்கு எல்லாம் வச்சு தர ஆசையா தான் இருக்கு. ஆனா என்ன பண்ணியது, கால் வளங்கல்ல, கை வளங்கல்ல, முதுகம் வளங்கல்ல. அம்மா உங்களுக்கு வயசாகுது இல்லை, அதனால தான் இப்படி இருக்கு. இனி நீங்க கஷ்டப்பட்டு காலம் மேல எழும்ப தேவையில்லை. என்ன நெட்டவெளியே காலம் எழும்பி எல்லா வேலையுமே பார்த்துப்பா. சரி மோனே, சரி. நான் போய் ரெஸ்ட் எடுக்கேன் அப்போ. அம்மா எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சாச்சு. நீ நெட்டவெளியை எப்படி சமாளிக்க போறேன்? நெட்டவெளி எனக்கு 4 மணிக்கு இன்னைக்கு ஆஃபீஸ். என்ன சீக்கிரமா சமைச்சிரு. உங்க அம்மாயை சமைக்க சொல்ல வேண்டியதானே? அவங்க தானே நல்லா டேஸ்டா வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வயசாச்சு இல்ல, அதனால தான் அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. நீ தான் பொறுமையா இருக்கணும். என்ன நீங்க ஃபுல்லா உங்க அம்மாக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு நாள் கூட சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்படியெல்லாம் இல்லை நெட்டவெளி. எனக்கு நீயும் வேணும், அம்மாயும் வேணும்.
ரெண்டு பேருமே உங்களுக்கு வேணும், அது ஓகே தான். ஆனா நீங்க ஃபுல்லா உங்க அம்மாக்கே ஜால்ரா தட்டிட்டு இருக்கிறீங்க. எனக்கு ஒரு நாள் கூட சப்போர்ட் பண்ணது இல்ல. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணணும். அவங்க பக்கம் நியாயம் இல்லைன்னா கூட நீங்க அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. அவங்க முன்னாடி வச்சு என்ன நல்லா திட்டுவீங்க, அவங்க போன பிறகு நல்லா ஐஸ் பண்ணி பேசுங்க. என்ன அவங்க முன்னாடி வச்சு நான் அப்படிதான் பேச முடியும் நெட்டவெளி, என்ன கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இல்ல. அப்போ நீங்க அவங்க கூட தான் இருந்திருக்கணும். அப்போ எதுக்கு என்ன மேரேஜ் பண்ணீங்க? ஐயோ இனிமேல் ஃபைட் நடக்கும்போது நான் ஒண்ணுமே பேசக்கூடாது போல இருக்கு. லாஸ்ட் எனக்கு தான் தலைவலியா இருக்கு. யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணா இவ சண்டைக்கு வரா, இவளுக்கு சப்போர்ட் பண்ணா அம்மா சண்டைக்கு வராங்க. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாடா பை பை.